கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டு சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்தெந்த காரியத்து குறித்தெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இப்போது ஸ்கூல் திறக்கிற மாதமாக இருக்குது, பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த தேவைகள் எப்படி சந்திக்கும் தெரியலையே, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்டணுமே, இந்த தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோம் தெரியலேன்னு சொல்லி அதற்காக நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். வாங்கின கடனை செலுத்த முடியலையே, கடன்காரங்க எப்போ வந்து என்ன சத்தம் போடுவாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி கடனை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம். பிள்ளைக்கு வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை, இப்போ திருமணத்துடைய தேவைகளுக்காக நம்ம பயந்து போயிருக்கலாம். அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்தமான வாழ்க்கை பிள்ளைகளிடத்தில் இல்லையே, இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தின் நிமித்தம், பிள்ளைகளுடைய நடவடிக்கை நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம். வேலையில் எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் இல்லை, வேலையிலையும் ஏற்ற வருமானம் இல்லை, பிஸ்னஸ்லும் ஏற்ற வருமானம் இல்லை. இந்த குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் எனக்கு தெரியலையே. எத்தனை நாளைக்கு இந்த வேதனை, எத்தனை நாளைக்கு இந்த பாடுகள், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் பிறக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்தெந்த காரியத்துக்காகலாம் அவனோட சமூகத்தை நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, நினைக்கலாம், இவ்வளோ நாளாக நான் ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையான்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எந்த காரியம் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியம் ஆண்டவரால் வரும். உங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியம் எல்லாமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் கர்த்தர் செய்து முடிப்பார். எந்த காரியத்தை குறித்துமே பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பயத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி அவங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து ஆண்டவரை பெரிய காரியம் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.